ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ நாவல் வேர்ல்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இப்ப கேட்க போறது பிரியும் கணத்தில் புரியும் காதல். கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ. வாங்க கதைக்குள்ள போகலாம். பிரியும் கணத்தில் புரியும் காதல், அத்தியாயம் 46. இன்று யாழும் மின்னும் லைவ் மீட்டில் இருந்தனர். அங்குள்ள மக்களின் பார்வைக்காக மின்னின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு டிவி ஹோஸ்ட் உடன் லைவில் இருந்தனர். ஹாய் சார், குட் மார்னிங். மை நேம் இஸ் ஜார்ஜ். வெரி குட் மார்னிங் ஜார்ஜ். உங்க மனைவிய இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாமே. ஷீ இஸ் மை லவ்லி ஒய்ஃப், மிஸ்ஸஸ் யாழினி ஹேஜூன். குட் மார்னிங் மேம். நீங்க நல்லா கொரியன் பேசுவீங்கன்னு சொன்னாங்க. உண்மையா மேம்? மேபி இட்ஸ் ட்ரூ. ஏன்னா நான் இங்கதான் 3 வருஷம் படிச்சேன், அதனால கொரியன் தெரியும். சொல்லுங்க மேம், நீங்களும் சாரும் எத்தனை வருஷம் காதலிச்சீங்க? நான் காதலிக்க ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆக போகுது. உங்க சார் எப்ப காதலிச்சாருன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் காதல எனக்கு சொன்னது கிடையாது. அவரோட ஒவ்வொரு செயல்லையும் அவர் காதல் தெரியும். எதுக்காக சார் அப்போ லாரா மேடம கல்யாணம் செஞ்சீங்க? அது என்னோட சிச்சுவேஷன் அப்படி. நான் எதையும் யாருக்காகவும் மறைக்க விரும்பல. எனக்கு யாழ கொரியால கால் பதிச்ச போதிருந்தே தெரியும். என் கூட தான் 3 வருஷம் தங்கி இருந்தா. அவன் முகத்தில் அழகிய சிரிப்பு. யாழ் கையை பற்றி கொண்டான். விளையாடாதீங்க சார், நீங்க மேம் கூட இருந்தது பத்தி யாருக்குமே தெரியலையே. அவர் போய் சொல்லவே இல்ல ஜார்ஜ். நான் இங்க வந்ததுல இருந்து மின் கூட தான் இருந்தேன். அவ என்ன ரொம்ப லவ் பண்ணா, பட் நான் தான் எதையும் புரிஞ்சுக்கல. அவ என்னை விட்டு தூரமா போனதும் தான் என் காதலையே என்னால உணர முடிஞ்சது என்று அவன் எழுந்து அவள் அருகே முட்டியிட்டு அமர்ந்து கொண்டான். நான் இதுவரைக்கும் சொன்னதே இல்லையால், இனிமேலும் சொல்லாம இருக்க முடியாது. ஐ லவ் யூ டி. இவ்ளோ நாள் நான் பண்ண தப்ப மன்னிச்சு என்னை ஏத்துக்க மாட்டியாயால்? உன்னை ரொம்ப காயப்படுத்தினையாள்மா. என்னால புரிஞ்சுக்க முடியுது. அன்னைக்கு நீ ரொம்ப துடிச்சு போயிருப்பல்லடி. என்னை அடிக்கணும்னாலும் நல்லா அடியாள். ஐயோ இருந்திருக்க மீன். உங்களை அடிக்க வந்து அது யாரும் வீடியோ எடுத்து சோசியல் மீடியால பகிர திரும்பவும் கல்லடி செருப்படி எல்லாம் நான் தான் வாங்கணும். என்னால அடி வாங்கி சாகுற அளவுக்கு தெம்பில்லப்பா. எழுந்திருங்க மீன். அவள் சொன்னது விளையாட்டாக இருந்தாலும் அதில் பொதிந்துள்ள துக்கத்தை எல்லாராலும் உணர முடிந்தது. மன்னிச்சிரியால், எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் காரணம். சாரிடி சாரிடி. என்னாலதான் எல்லாமே. நீ கஷ்டப்பட முழு காரணமும் நான் தான் இல்ல. என்ன மன்னிச்சிரியால். அவள் மடியில் முகம் புதைத்து அழுதான். மீன், நம்மள எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம அப்புறமா பேசலாம் அத பத்தி. சாரி மேம், அன்னைக்கு சார் மேல கை நீட்டி அடிச்சதுக்காக நானும் அங்க வந்திருந்தேன் உங்களை அட்டாக் செய்ய. நான் உங்களை மறக்கல ஜார்ஜ். அன்னைக்கு நீங்க வீசின கல்லு என் தலைய நல்லாவே பதம் பார்த்துச்சு. சின்ன சிரிப்பு அவள் முகத்தில். அச்சிரிப்பில் அவள் வேதனை எல்லாம் அடங்கி விடுமா என்ன? முகத்திலும் வேதனையின் சாயல்கள் தெரிந்தது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம். அன்னைக்கு நான் யோசிக்காம பண்ண தப்பு உங்களை இவ்ளோ காயப்படுத்தி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மின்னிற்கு சொல்ல முடியாத அளவு வேதனையாக இருந்தது. இன்னும் யாழ் காலடியில் இருந்து எழவில்லை. இன்னைக்கு நான் மின்னோட சேர்ந்ததுனால மன்னிப்பு கேக்குறீங்க. மின் என்ன காதலிக்கலாருன்னு தெரிஞ்சதுனால இவ்ளோ பொறுமையா பேசுறீங்க. இதே மின் என் காதல புரிஞ்சுக்காம இருந்திருந்தா, நான் அவரோட மனைவியா இல்லாம இருந்திருந்தா, அவர் மேல தப்புன்னு தெரிஞ்ச நோடி என்ன தேடி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பீங்களா? அன்னைக்கு என் பக்க நியாயத்தை யாருமே கேட்கல. எனக்கும் சொல்ல வாய்ப்பும் தரல. ஒருத்தரோட தீவிர ரசிகரா நீங்க இருக்கலாம், ஆனா அவர் என்ன செய்தாலும் அது சரின்னு நினைக்க கூடாது. அவரோட பாட்டு உங்களை கவர்ந்திருக்கும். அவர் பொது வெளியில நடந்துகிட்டது பிடிச்சிருக்கும். ஆனா அவரோட இயல்பான குணமே இதுதான்னு நீங்க முடிவு பண்ண கூடாது. ரசிகர்களா இருங்க, அதுல தப்பே இல்ல. ஆனா உங்க அன்பு மத்தவங்களை பாதிக்காத மாதிரி நடந்துக்கோங்க. ஒரு பிரச்சனை வந்தா 2 தரப்பு வாதத்தையும் கேட்டு விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணும். கண்ணால பார்த்ததை மட்டுமே வச்சு தண்டனை கொடுக்க கூடாது. எல்லாருக்குமே தெரியும் யாழ் ஏசியன் கேர்ள்னு. அவங்க கல்ச்சர் அப்படியே வேற. நம்மள மாதிரி அவங்க இல்ல. நாங்க 3 வருஷம் ஒன்னாதான் இருந்தோம். அவ காதல் எனக்கு சொல்லும் போது நான் ஏத்துக்கல. அவளை ரொம்ப அவமானப்படுத்தின. அவ ரொம்ப உடஞ்சு போயிட்டா. என் வீட்டை விட்டு கிளம்பிட்டா. அவளோட கிராஜுவேஷன் செரிமனிக்கு நான் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா ஃபேன்ஸ் மீட்டிங் இருந்ததால போக முடியல. அவளே என்ன தேடி வந்தா. அவ வரிசையில நின்னு என்ன நெருங்கின ஒவ்வொரு நொடியும் மனசு வேகமா துடிச்சது. எதுவும் பேசல. அவளுக்கு பிடிச்ச இந்த செயினை தந்துட்டு போயிட்டா. இப்ப வர நான் கலட்டல. இத போட்டு இருக்கும் போது யாழ் என் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும். யாழ் அப்போதான் என்ன லாஸ்டா ஹக் பண்ணா. ஆனா நானும் அப்போ அவளை ஹர்ட் பண்ணி தான் அனுப்புனேன்.
எங்க வீட்ல நான் யாழ் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு என் யாழை பிடிக்கல. அன்னைக்கு நைட் நான் சொன்னதா சொல்லி அவ தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து அவளையும் அவ குடும்பத்தையும் துரத்தி விட்டுட்டாங்க. அவன் சொல்ல சொல்ல அவள் கண்களில் கண்ணீரும் வந்து கொண்டே இருந்தது. உடனடியா எதையும் குடும்பத்துக்கிட்ட காட்டாம அவசரமா ஏர்போர்ட் போனேன். அங்கேயும் எங்க வீட்ல இருந்து அவ மேல கேஸ் போட்டு அவ என்ன ஸ்லாப் பண்ண வீடியோவை நெட்ல வேற போட்டுட்டாங்க. அவ ஏன் தெரியுமா என்ன அடிச்சா? ஏன்னா அவளுக்கு நான் பண்ண ஹக் பிடிக்கல. அவளுக்கு பிடிக்காம நான் கிஸ் பண்ண போனேன், அதுக்காக தான் அடிச்சா. அவ அடிச்சதுல என்ன தப்பு இருக்கு? எதுவுமே இல்ல. யார் அந்த இடத்துல இருந்திருந்தாலும் இப்படிதான் செய்திருப்பாங்க. யாழ் அடிச்ச போது நான் என்னோட தப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவ போயிட்டா. அவளை தேடிட்டு ஹோட்டல் போனேன். அவ ரூம் நான் காலி பண்ணதா சொன்னாங்க. செம்ம டென்ஷன். அந்த நைட்ல எங்க போனான்னு தெரியல. சந்தேகத்துல ஏர்போர்ட் போனேன். போற வழியில தான் விஷயத்த கேள்விப்பட்டேன். ரொம்பவே உடைஞ்சு போயிட்டேன். அங்க அந்த நேரத்துல நான் எதுவுமே செய்ய முடியாம அவ அழுத பாத்துட்டு இருந்தேன். அவள் கைகளை இறுக்கி பிடிப்பதிலேயே அவன் வேதனை அவளுக்கு புரிந்தது. சார், நீங்க அழாதீங்க, லைவ்ல போய்கிட்டு இருக்கு. தப்பு செய்தவன் நான் தான். யார் என்ன நினைச்சாலும் என் யாழ் கிட்ட ஆத்மார்த்தமா சாரி கேட்கணும்னு நினைச்சேன். என்ன மன்னிச்சிரு யாழ்மா. இனிமே உன்னை காயப்படுத்த மாட்டேன். மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன்டா. கைகளை பட்டி இருந்த அவன் கைகள் சட்டென அவள் கால்களை பிடித்து கொண்டது. உண்மையில் யாழ் இதனை எதிர்பார்க்கவில்லை. பதறி இழந்தே விட்டாள். மின், என்ன பண்றீங்க? இழுத்துடுங்க, எத்தனை பேர் பாக்குறாங்க பாருங்க. என்ன மன்னிச்சு ஏத்துப்பியா யாழ்? மின், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். மன்னிச்சு ஏத்துக்க கொஞ்ச நாள் ஆகும். அது வர எனக்கான ஸ்பேஸ் தர மாட்டீங்களா என்ன? இப்ப இழுத்துடுங்க, இப்படி வந்து உட்காருங்க என்றவள் அவன் கைகளை பிடித்து தூக்கி மேலே இருத்தினாள். உங்களை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு சார். உங்களை மாதிரியே நல்ல லைஃப் பார்ட்னர்ஸ் உலகத்துல உருவாகணும். எல்லாருக்குள்ளுமே ஒரு ரொமான்டிக் ஹீரோ ஆர் ஹீரோயின் இருப்பாங்க ஜார்ஜ். நாங்க மட்டும்தான் நல்ல ஜோடினே இல்ல. தினமும் அடிச்சு சண்டை போட்டுட்டே இருக்கிறவங்களும் பெஸ்ட் கப்பிள்ஸ் தான். அவங்க சண்டையிலையும் ஒரு காதல், ஒரு விதமான அன்பு, பாசம், அக்கறை எல்லாமே இருக்கும். இந்த ப்ரோக்ராமால பலர் பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனையோ கப்பிள்ஸ் இருப்பாங்க. இவங்கள ஒருத்தங்க கூட மற்றவரோட இணை இல்லாம இருக்க மாட்டாங்க. காதல்ல பிரிவு கூட அழகானதுதான். மின் என்னை விட்டு பிரிஞ்சதாலதான் என் மேல வச்சிருந்த காதல் உணர்ந்தாரு. நான் அவருக்கு எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. சில இடங்கள்ல சண்டை பிடிக்கிறத விட அமைதியா விட்டுட்டு போயிட்டா தப்பு இருக்கிறவங்க அவங்க பக்கம் தவற புரிஞ்சுக்கிட்டு இணைக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. இன்னைக்கு மின் மன்னிப்பு கேட்டதால ஒரு வருஷமா நான் அடைஞ்ச மனக்கவலை போன மாதிரி ஒரு ஃபீல். அன்னைக்கு நான் நின்னு மின் கூட சண்டை போட்டு இருந்தா, பிரச்சனைய பெருசாக்கி இருந்தேன்னா இன்னைக்கு நானும் மின்னும் சேர்த்திருக்கவே மாட்டோம். மின்னோட காதல் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். அவரை மாதிரி அக்கறையா பாத்துக்கிறவங்கள நான் பாக்கல என் வாழ்க்கையில. உங்க இணையோட மனசையும் அவங்க காதலையும் உணர்ந்து வச்சிருங்க. காதலிக்கிறத விட காதலிக்கப்படுறது தனித்து சுகம்தான். அத ஒவ்வொருத்தரும் அனுபவிச்சு பாருங்க. வாழ்க்கையில எங்கள மாதிரியே சந்தோஷமா இருக்கலாம். முகம் கொள்ளா சிரிப்புடன் அவன் கைகளை பற்றி கதைத்து கொண்டு இருந்தாள் யாழ். பெரும்பாலான கேள்விகளுக்கு அவள் தான் பதில் கூறிக்கொண்டு இருந்தாள். அவனோ அவளை ரசிப்பதே தலையாய கடமை என ரசித்துக் கொண்டு இருந்தான். ஜார்ஜுடன் அவர்கள் லைவ் நிறைவாக முடிந்தது. போனை ஆஃப் செய்து வைத்தவன் அவளை தூக்கி சுத்தினான். யாழ் காதில் கிசுகிசுத்தான். அவள் எதுவும் கூறவில்லை. அவன் அணைப்புக்குள் நின்றிருந்தாள். ரொம்ப சந்தோஷமா இருக்குடி என்றவன் அவள் கன்னத்தில் இதழ் பதிக்க வர அவன் முகத்தை பிடித்து தள்ளியவள் அவன் பிடியில் இருந்து வெளியே வந்திருந்தாள். என் காதலை கேவலப்படுத்தின உன்னை வெளியுலகத்துக்காக மன்னிப்பேன். ஆனா எப்பவும் இந்த சுகத்துக்குள்ள மன்னிக்கவே மாட்டேன். நான் எதையும் மறக்கவும் மாட்டேன். என்ன நெருங்க நினைக்காத. விரல் நீட்டி எச்சரித்தவள் வேகமாய் அறையை விட்டு வெளியே செல்ல அவள் அதிரடியில் அதிர்ந்து போய் நின்றான் பனிக்கரடி. அத்தியாயம் 47. அரா அவள் கம்பெனியில் அமர்ந்திருந்தாள். அவள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருந்தது. தமையனுக்கு பிசினஸில் விருப்பம் கிடையாது. தந்தை உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை இன்று ஆள்வது ஆராதான். முன்பு போல் யாரையும் மதியாது திரிவதில்லை. எல்லோருடனும் சிரித்த முகமாய் பேசுகிறாள். அவன் ஒருவனை தவிர. அன்று அவன் பார்வைக்கு ஏங்கிய நாட்கள் காணாமல் போய் அவள் ஒற்றை பார்வைக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். இன்று அவளை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதற்காய் அவள் அலுவலகம் வந்திருந்தான். அவளுக்கென ஒதுக்கப்பட்டிருந்த பிரத்யோக அறையில் இருவருமே இருந்தனர். அரா,
சொல்லுங்க ஓ, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? அவள் முகத்தில் எந்த சலனமும் இல்லை. நேரடியாக அவன் கண்களை பார்த்து பேசினாள். மன்னிச்சிரு ஆரா, அன்னைக்கு நான் எதுவும் தெரியாம பேசியிருக்க கூடாது. தப்பு உங்க மேல இல்லவோ, எல்லாம் என்னோடதுதான். நான் முதலே சரியா இருந்திருந்தா நான் அப்படி பண்ணக்கூடியவ இல்லைன்னு உங்க மனசு நம்பிக்கைல என்னையும் எதையும் கேட்காம திட்டிருக்க மாட்டீங்க. ஆனா என்னோட பாஸ்ட் லைஃப் அப்படி இல்லையே. உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை வர்ற மாதிரி நான் நடந்துக்கவும் இல்ல. நீங்க சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லவோ. நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நீ என்ன நினைப்பியோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்த ஆரா. இருந்தாலும் ரொம்ப சாரி. பிளீஸ் லீவ் இட் வூ. அதன் பின் இருவருக்கும் என்ன பேசுவதென்றே புரியவில்லை. அவன் அவளை பார்க்க, அவளோ வேறெங்கோ பார்த்தபடி இருந்தாள். அவளுடன் பேச வேண்டும் போலவே இருந்தது. என்ன பேசதான் ஒன்றுமில்லை. இருந்தாலும் வலுக்கட்டாயமாய் பேச்சை ஆரம்பித்தான். அரா, எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அவளிடம் பதில் இல்லை. அரா, இப்போ டேட் பிக்ஸ் பண்ணல. வீட்ல எல்லாம் பேசிட்டாங்க. இப்போது நிமிர்ந்து அவனை பார்த்தாள். உங்களுக்கு பிடிச்சிருக்காவோ? ரொம்ப. கங்க்ராட்ஸ் ஓ. ஒரு நாள் உங்க ஃபியான்சிய கூட்டிட்டு வாங்க. அவள் முகம் இயல்பாக இருந்தது. வருத்தம் நிறைந்திருப்பதாய் அவன் கண்களுக்கு தெரியவே இல்லை. நீ எதுவும் நினைக்கலையே? சாரி ஆரா. நான் எதுவும் நினைக்கலவோ. எனக்கு தகுதி இருந்து நீங்க கிடைக்கலன்னா ஃபீல் பண்ணிருப்பேன். நீங்க ரொம்ப நல்லவங்கவோ. உங்க குணத்துக்கு நான் பொருத்தமான பொண்ணு இல்ல. என்னை விட இன்னொரு பொண்ணு உங்களை நல்லா பாத்துக்கும்னா அதுல எனக்கும் சந்தோஷம்தான். நீ இப்படியே இருக்காம வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணலாமே ஆரா. நான் குணத்துல கெட்டவளா இருந்தாலும் நானும் ஒரு சராசரி மனுஷிதானே. மனச மாத்திக்க கொஞ்சம் அவகாசம் வேணும்ல. கிட்டத்தட்ட 7 வருஷமா ஒருத்தரை நெஞ்சில நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு சடனா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்க முடியல. இன்னும் நான் முன்னேறணும்போ. வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல. அவள் சிரித்தாள். நீ சொல்றது சரிதான் ஆரா. என்னை விட 100 மடங்கு நல்ல பையன் கிடைப்பான் உனக்கு. ஆல் தி பெஸ்ட் ஆரா. உன்னோட வாழ்க்கையில நிறைய சக்சஸ்ஃபுல் வரணும். தேங்க்யூ. நான் ரொம்ப நேரம் ஆகுதாரா. கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகேவோ, பாய். அவன் விடை பெற்று செல்ல அவ்வளவு நேரமாய் கட்டுப்படுத்தி வைத்திருந்த கண்ணீர் முணுக்கென வந்து அவள் கையில் விழுந்தது. மேசையில் தலை சாய்த்து படுத்தவள் தன்னை நினைத்து வருந்தி கொண்டாள். இங்கே அபி கைகளை பற்றியதும் அவனை உறுத்த விழித்தாள் அவனின் அம்மோ. அருள், உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி தீர்த்திடணும்னு நினைக்கிறேன். உன் மனசுல ஆழமா ஏதோ இருக்கு, என்னன்னு சொல்லுமா. நான் முடிஞ்சளவு மாத்துக்க முயற்சி பண்றேன். சரி, நானும் இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடுறேன். சின்ன வயசுல இருந்து சேமிச்சு வச்சிருக்கேன். இப்ப கொட்ட நாளும் போதாது. கேட்க உங்களுக்கும் டைமும் இல்ல. இன்னொரு நாள் பொறுமையா எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வாங்க. இன்னைக்கு எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லாமோ. உன் மனசுல அப்படி என்னதான் இருக்கு? சொல்ல முடியாத அளவுக்கு காயங்களும் ரணங்களும் இருக்கு. உங்களால எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா? என்னோட ஹாபி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ரீடிங் தானே அம்மோ. அவள் இதழ் ஓரம் ஒரு புன்னகை, உயிர்ப்பில்லாத கசந்த புன்னகை. எனக்கு 5 வயசு ஆகும் போது டான்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுவும் பரத படிக்கணும்னு ரொம்பவே விருப்பப்பட்டேன். அம்மாவை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்திருப்பேன். என் ஆசைக்கு ஆயுள் 1 மாசம் கூட இல்ல. உனக்கு டான்ஸ் வேணா, மியூசிக் தான் படிக்கணும்னு நீங்களும் உங்க மாமாவும் சேர்ந்து என்ன மியூசிக் கிளாஸ்ல சேர்த்தீங்க. உங்களுக்கு தெரியுமா, எனக்கு பாடவே பிடிக்காது. இன்னைக்கு வரைக்கும் பாட பிடிக்காது. எனக்கு வேணாம்னு சொல்லி ஒத்த கால நின்னு மியூசிக் கிளாஸ் போகாம இருந்துட்டேன். வீட்டுல சும்மா இருக்கும் போது ஏதாச்சும் செய்யணும்னு தான் புத்தகம் வாசிக்கவே ஆரம்பிச்சேன். என்னோட ஹாபி இப்ப கூட டான்ஸ் தான். பூட்டுன அறைக்குள்ள என்னோட ஹாப்பினஸ் இருக்கிறது இன்னைக்கு வர யாருக்குமே தெரியாது. பூட்டுன அறைக்குள்ள என்னோட கால்கள் பரதம் ஆடுறது யாருக்குமே தெரியாது. அம்மோ, நாங்க அது வேணும்னே செய்யலடி. நான் பேசணும் இல்ல குறுக்க பேச போறீங்கன்னு சொன்னா நான் கிளம்பி போயிடுறேன். நீ பேச அருள். அவன் குரல் உடைந்திருந்தது. எனக்கு ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இதுவரை ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ், சுடிதார் டாப், கவுன் இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நான் ஆசைப்பட்டு எவ்வளவு அடம் பண்ணி கேட்டேன். அப்பா கூட வாங்க பர்மிஷன் தந்தாரு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? அதெல்லாம் வேணாம், இப்ப எங்க போட போறா, தாவணியே போடட்டும்னு சொன்னீங்க. அன்னைக்கு பிறகு நான் வாய் திறந்து கேட்கவே இல்ல. அம்மோ, எனக்கு ஜீவி தவிர முன்னெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. பசங்க 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுனாங்க ஸ்கூல் டேஸ்ல. எனக்கும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் போல இருந்தது. அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பேசினேன். ஆனா நீங்களும் அப்பாவும் என்ன பண்ணீங்க தெரியுமா?
அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு என் கூட பேசவே கூடாதுன்னு திட்டி அனுப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் என் கூட யாரும் பேசினதே இல்ல. நானும் அமைதியா என் ஆசைய எனக்குள்ளேயே புதைச்சுக்கிட்டேன். அவங்க நான் முழுசா பேசிடுறேன். ஸ்கூல்ல எல்லாம் ட்ரிப் கூட்டிட்டு போனாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போயிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து நானும் போக போறேன்னு சொன்னேன். ஆனா நீங்களும் அப்பாவும் விடவே இல்ல. தனியா அனுப்ப முடியாது அது இதுன்னு சொல்லி நான் போகவே இல்ல. அந்த ஆசையும் நிராசையாவே போயிடுச்சு. எனக்கு சினிமாக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. எத்தனையோ தடவை ஜீவி கூட போயிட்டு வரதா கேட்டேன். ஆனா நீங்க தான் நான் போகும்போதெல்லாம் ஒரு காரணம் சொல்லி போக விடாம பண்ணிட்டீங்க. கால்ல கொலுசு மாட்ட பிடிக்கும், மூக்குத்தி குத்த பிடிக்கும், கைக்கு தங்கத்துல மோதிரம் போட பிடிக்கும், ஸ்கூட்டி ஓட்ட பழகணும்னு ஆசை, கார் ஓட்ட பழகணும்னு ஆசை. ஆனா நான் ஆசைப்பட்ட எதையுமே நீங்க செய்யவே விடல. எனக்கு பிடிச்ச எதையுமே நான் செய்ய விடல. சொந்த பொண்ணா வளர்த்திருந்தா சுதந்திரம் இருந்திருக்கும்ல. யாழ் அக்காக்கு கிடைச்ச சுதந்திரம் எனக்கு கிடைக்கல. அவங்க பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாங்க. ஆனா நான் எங்கேயோ இருந்து வந்தவன் தானே நானு. அதான் என் ஆசைக்கும் வெறுப்புக்கும் என்னோடவே போயிடுச்சு. நான் உன் ஆசை கனவெல்லாம் கொண்டுட்டேன்ல அருள்மா. அப்புறம் எதுக்காக என்ன நீ காதலிச்ச தெரியல. உங்களை மட்டும்தான் பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மானம் கெட்ட மனசு இல்ல இது. அருள் எல்லாம் பேசிட்டியாடி? நான் பேசட்டுமா அம்மோ? நான் சொல்றத கேப்பையா? என்ன சொல்லி உங்க தப்ப சரி பண்ண போறீங்க? அவள் கத்திய கத்தில் அவனை அரண்டு போனான். அதே நேரம் இவர்களை பார்த்து விட்டு வரலாம் என நினைத்து வந்த கிருபாகரனும் பார்வதியும் அவள் மனவேதனைகளை வெளியே நின்று கேட்டுக்கொண்டுதான் இருந்தனர். அம்மோ என் கூட வா, ஒரு இடத்துக்கு போகணும், உனக்கு உன்னை காட்டணும். இங்க கேள்வி கேட்காம வா அருள் என்றவன் அவள் கைகளை பிடித்து இழுத்தபடி வெளியே வந்தான். கிருபாகரன் பார்வதி வெளியே நிற்பதை பார்த்தவன் அவர்கள் அருகே சென்று, மாமா வீட்டு சாவி கொடுங்க. எதுக்கு அபி? அருளுக்கு சிலத காட்டணும் மாமா, சிலத சொல்லணும். பிளீஸ் நீங்க இன்னைக்கு இங்கேயே தங்குங்க, நாங்க காலையில வரோம். பிளீஸ் மாமா. சரிடா அபி, காலையில வாங்க. அவள் அருளை இழுத்து கொண்டு தெருவின் வழியே வேகமாக நடந்தான். கொஞ்சம் மெதுவா நடங்க, என்னால எல்லாம் இவ்வளவு ஃபாஸ்டா நடக்க முடியாது. அவன் நடையின் வேகம் குறைந்திருந்தது. ஒரு வழியாக அடுத்த தெருவில் இருந்து அவர்கள் வீட்டிற்கு வந்தவன் கதவை திறந்து உள்ளே போனான். அருள் நீ என்னோட ரூமுக்கு போ, நான் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு வரேன், மீதிய அறையில வச்சு பேசிக்கலாம். அவள் வாக்குவாதம் எதுவும் செய்யாது உள்ளே சென்றதே பெரிய விஷயம். கதவை லாக் செய்துவிட்டு அவன் அறைக்குள் நுழைய தலையை தன் கைகளால் தாங்கியபடி நின்றிருந்தாள் அருள். அருள் நான் எதையும் வேணும்னே பண்ணல. சிறிய விஷயங்கள நான் பண்ணது தப்புதான். ஆனா பல விஷயம் உனக்கு நல்லதை தரும்னு தான் செஞ்சேன். நான் நினைச்சது என்னவோ அருள், ஆனா நடந்தது வேற. அங்க இருக்கிற கபோர்டை திறந்து பாரு அருள். நான் இதுவரை இந்த கபோர்டை யாரையும் திறந்து பார்க்க அனுமதிச்சதே இல்ல. திறந்து பாரு. அவன் சொல்லிவிட்டு கட்டிலில் அமர அவளோ அதை திறந்து பார்த்தாள். முகத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதிர்ச்சி எல்லாமே இருந்தது. தொடரும். என்ன நண்பர்களே, கதை பிடிச்சிருக்கா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.